இறைவனாட்சி மண்ணில் மலர இதயம் மகிழ்ந்து பயிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். மண்ணில் மலர இதயம் மகிழ்ந்து பயிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருத்தலையானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜியா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Lady of Health, Vallankani, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote the Mass in yesterday, and all the devotees of Lady of Health, Vallankani, who are watching the same. திரு அவையானது இன்று புனித கன்னிமரியாவின் பெற்றோர்களான சுவைக்கின் அண்ணாவினுடைய விழாவை கொண்டாடுகிறது. சுவைக்கினையும் அண்ணாவையும் அவர்களுடைய தலைமுறை வரிசைப்படி புகழ்வோம். ஏனெனில் எல்லா இனத்தாரின் ஆசியையும் ஆண்டவர் அவர்களுக்கு அளித்தார். அன்னை கன்னிமரியாவின் வழியாக பெற்றெடுத்த கிறிஸ்துவின் வழியாக கன்னிமரியாவின் பெற்றோர் எல்லா தலைமுறைகளாலும் வாழ்த்தப்படுவார்கள், போற்றப்படுவார்கள் என்பது இறைவனின் தூதர்கள் அவர்களுக்கு அளித்த நற்செய்தி. அன்னை மரியாவை பெற்றதன் மூலம் அவர்கள் கடவுளின் ஆசியை பெற்றார்கள், கடவுளுடைய அருளை கொண்டாடினார்கள். எனவே கன்னிமரியாள் பெற்றோரை போன்று நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய தாத்தா பாட்டிகள் நலமோடும் பலமோடும் இருக்க இறைவன் அவர்களை ஆசீர்வதிக்க இத்திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இறையாவியே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் தந்தை நிறைவா, மனிதரானவும் திருமகனின் அன்னையை பெற்றெடுக்கும் பேரருளை புனிதர்களான சுவைக்கின் அண்ணாவுக்கு அளித்தீரே. அதனால் மக்களுக்கு வாக்களித்து மீட்பவர்களின் வேண்டலால் எங்களுக்கு தந்துருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். மேன்மை பொருந்திய மனிதரையும் நம் மூதாதையரையும் அவர்களது தலைமுறை வரிசைப்படி புகழ்வோம். அவர்களும் இரக்கமுள்ள மனிதர்களே. அவர்களுடைய நேர்மையான செயல்கள் மறக்கப்படுவதில்லை. தங்களது வழிமரபில் அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய உரிமை சொத்து அவர்களின் வழித்தோன்றல்களுக்கும் கிடைக்கும். அவர்களின் வழிமரபினர் உடன்படிக்கைகளின்படி நடக்கின்றனர். அவர்கள் பொருட்டு அவர்களின் பிள்ளைகளும் அவ்வாறே நடப்பார்கள். அவர்களின் வழிமரபு என்றும் நிலைத்தோங்கும். அவர்களின் மாட்சி அழிக்கப்படாது. அவர்களுடைய உடல்கள் அமைதியாய் அடக்கம் செய்யப்பட்டன. அவர்களுடைய பெயர் தலைமுறை தலைமுறைக்கும் வாழ்ந்தோங்கும். மக்கள் அவர்களுடைய ஞானத்தை எடுத்துரைப்பார்கள். அவர்களது புகழை சபையார் பறைசாற்றுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 132 பதிலுரை பாடல் பல்லவி. தாவீதின் அரியணையை கடவுள் அவருக்கு அளிப்பார். கடவுள் அவருக்கு அளிப்பார். ஆண்டவர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டு கூறினார். அவர் தம் வாக்குறுதி நின்று பின்வாங்க மாட்டார். உனக்கு பிறந்த ஒருவனை அரசனாக ஏற்படுத்தி உன் அரியணையில் வீற்றிருக்க செய்வேன். ஆண்டவர் சீயோனை தேர்ந்தெடுத்தார். அதையே தம் உறைவிடமாக்க விரும்பினார். தாவீதின் அரியணையை கடவுள் அவருக்கு அளிப்பார். தாவீதின் அரியணையை கடவுள் அவருக்கு அளிப்பார். இது என்றென்றும் நான் இளைப்பாறுமிடம். இதை நான் விரும்பினதால் இதையே என் உறைவிடமாக்குவேன். இங்கே தாவீதின் மரபிலிருந்து ஒரு வல்லவனை
செய்வேன். நான் திருப்பொழிவு செய்தவனுக்காக ஒரு ஒளி விளக்கை ஏற்பாடு செய்துள்ளேன். அவனுடைய எதிரிகளுக்கு இகழ்ச்சி என்னும் உடையை உடுத்துவேன். தாவீதின் அரியணையை கடவுள் அவருக்கு அளிப்பார். தாவீதின் அரியணையை கடவுள் அவருக்கு அளிப்பார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இஸ்ரேலுக்கு வாய்க்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர் அவர் தூய ஆவியை பெற்றிருந்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்னையின் அன்பு பக்தர்கள், அன்னையாம் திரு அவையானது புனித கன்னிமரியாவினுடைய பெற்றோர்களுடைய விழாவை கொண்டாடுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மெஸ்ஸியாவினுடைய பிறப்பு என்பது அன்னை மரியாவின் பிறப்பு. அன்னை மரியா வழியாக சுவைக்கின் அன்னாவை அன்னை மரியாவுக்கு கடவுள் பெற்றோராக தேர்ந்தெடுத்தது என்பதை நாம் எண்ணி பார்க்கின்ற போது, அந்த மெஸ்ஸியாவினுடைய வருகையில் இறைவனின் திட்டம், கடவுளுடைய ஆசி, கடவுளுடைய வாக்குறுதி இருந்திருக்கிறது என்பதை இன்றைய விழாவிலே நாம் கண்டுகொள்ள முடியும். புனித சுவைக்கின் அன்னாளுடைய
வாழ்க்கை வரலாற்றை பற்றி நாம் சிந்திக்கின்ற போது 2ஆம் நூற்றாண்டிலே எழுதப்பட்ட யாக்கோபின் முதல் நற்செய்தி, 3ஆம் நூற்றாண்டிலே எழுதப்பட்ட மரியாவின் பிறப்பு நற்செய்தி என்னும் 2 ஏற்றுக்கொள்ளப்பட்ட நூல்களாக இருந்தாலும் இந்த துன்பங்களின்படி புனித அன்னாவும் சுவக்கீனும் மரியாவினுடைய பிறப்புக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பது புலனாகிறது. அன்னா என்ற எபிரேய வார்த்தைக்கு ஹன்னா என்றால் அருள், சுவக்கீன் என்ற எபிரேய வார்த்தைக்கு ஆண்டவரால் யோவாக்கிம் என்பது எபிரேய வார்த்தை, ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டவர் என்ற இந்த இருவருமே கடவுளுடைய அந்த மெஸ்ஸியாவினுடைய வருகைக்காக முன்குறிக்கப்பட்டவர்கள் என்பதை இவர்களுடைய பெயரும் இவர்கள் வருகின்ற அந்த வழி மரபும் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. அன்னா அவருடைய குடும்பம் பெத்லேஹேமிலே மாத்தான் என்ற ஒரு குருவினுடைய மகளாக தாவீதினுடைய வழிமரபிலே தோன்றுகின்றார். அந்த தாவீதினுடைய வழிமரபிலே அவர் தோன்றினாலும் அவருடைய அந்த வாழ்க்கை, அன்னாவினுடைய அந்த வாழ்க்கை கலிலேயாவிலே பிறந்த சுவக்கீனை அவர் மணமுடிப்பது, இந்த இரண்டுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வழிமரபை ஒத்து வந்ததாக துன்பங்கள் வெளிப்படுத்துகின்றன. எனவே அன்னாவும் சுவக்கீனும் மிகுந்த பக்திமான்கள். சுவக்கீன் அவர் ஒரு கலிலேய பகுதியைச் சேர்ந்தவர், வசதியானவர், ஒரு மேய்ப்பு பணி செய்கின்றவர், நிறைய சொத்துக்கள் இருந்தன. எனவே இவர்கள் தங்களுடைய சொத்துக்களை, குறிப்பாக சுவக்கீன் தன்னுடைய சொத்திலே பாதியை ஏழை எளிய மக்களுக்கும் பாதியை கடவுளுக்கும் அவர் கொடுத்து வந்தார். ஒரு நாள் தன்னுடைய காணிக்கைகளை கடவுளுக்கு செலுத்த அவர் ஆலயத்திற்கு செல்கின்ற பொழுது அங்கிருந்த ரூபன் என்ற குருவானவர் இவருடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்னவென்றால், இவர்கள் இருவரும் பக்தியாக இருந்தாலும் ஏறக்குறைய திருமணமாகி 20 ஆண்டுகளுக்கு மேல் இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. எனவே இஸ்ராயலினுடைய அந்த யூதர்களுடைய மரபுப்படி அந்த ரூபன் என்ற குரு சுவக்கீனுடைய காணிக்கையை ஏற்க மறுத்து விடுகிறார். காரணம், யூதர்களுடைய வழக்கப்படி பெற்றோர் அல்லது ஒரு குழந்தை பாக்கியம் அவர்களுக்கு வாரிசு இல்லை என்றால் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், கடவுளுடைய ஆசிரை பெற தகுதியற்றவர்கள். எனவே குழந்தை பாக்கியம் இல்லாத உன்னால் அல்லது நீ கொடுக்கின்ற இந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த ரூபன் மறுத்து விடுகிறார். எனவே இவர் மனது மிகவும் நொந்தவராக அங்கிருந்து தன்னுடைய நிலம் இருக்கின்ற அந்த மலைப்பகுதிக்கு சென்று 40 நாட்கள் இரவும் பகலும் கண்ணீரிலும் ஜெபத்திலும் நோன்பிலும் செலவழிக்கிறார். தமக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டுவிட்டதே, மலலியாக தன்னுடைய மனைவி இருக்கின்றாளே என்று மிகுந்த வருத்தத்திலே துக்கத்திலே இருக்கிறார். இவரை பிரிந்த இவருடைய மனைவி தன்னுடைய கணவன் தன் வீட்டுக்கு திரும்பி வரவில்லை என்று அவர் ஒரு புறம் சோகம், இன்னொரு புறம் தான் மலடியாக இருக்கின்றது, இவ்வளவு பெரிய ஒரு அவக்கேடாக இருக்கிறது என்று அவரும் 2 சோகத்திலே அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றார். இவ்வாறு இருவரும் தனித்தனியே தங்களுடைய வலியை, தங்களுடைய வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்த பொழுது
durante la preghiera le apparve un angelo che le annunció. இப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு வானதூதர் அவர்களுக்கு இந்த செய்தியை வெளிப்படுத்துகிறார். அண்ணா அண்ணா il Signore ha ascoltato la tua preghiera. அண்ணா அண்ணா, ஆண்டவர் உன்னுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். tu conceperai, நீ கருத்தரிப்பாய், பார்த்துரிடாய், நீ பெற்றெடுப்பாய், si parlerà della tua parola in tutto il mondo. அதுதான் நான் தலைப்பாக போட்டுக்கிறேன், ஆண்டவரின் ஆசி பெற்றோர். உலகம் உங்களை, உன்னுடைய வார்த்தையை உலகம் என்றும் புகழும். நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லுகின்றமே, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுள் நீ பேறு பெற்றவர். அன்னை மரியா பேறு பெற்றார் என்று ஒவ்வொரு முறையும் நாம் அன்னை மரியாவை வாழ்த்தி போற்றுகின்ற பொழுது அந்த ஆசி சுவைக்கினுக்கும் அண்ணாவுக்கும் சென்று அடைகிறது என்பது அன்று வானதூதர் அண்ணாவுக்கு சொன்ன செய்தி. இதே நேரத்திலே அண்ணாவுக்கு தோன்றிய அதே வானதூதர் சுவைக்கினுக்கும் தோன்றுகிறார், இந்த செய்தியை சொல்லுகிறார். எனவே இந்த மகிழ்ச்சியான செய்தியை கேட்டதும் சுவைக்கின் வீடு திரும்புகின்றார். சுவைக்கின் வீடு திரும்பி எருசலேமினுடைய லபோர்த்தா அவுரேலியா தி ஜெருசலேமே என்ற அந்த நுழைவாயிலில் இருவரும் சந்திக்கின்றார்கள். இந்த மகிழ்ச்சியான செய்தியை கேட்ட அண்ணா ஒருபுறம், கடவுள் தன்னுடைய ஜெபத்தை கேட்ட மகிழ்ச்சி இன்னொரு புறம் என்று இருவரும் அங்கே சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த இருவரும் சந்தித்த அந்த நிகழ்வை ஒரு அருமையான வாக்குறுதியாக வரலாற்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். என்ன வாக்குறுதி என்றால், பெத்லேமினுடைய அந்த மாத்தானுடைய மகளாக யூதாவினுடைய கோத்திரத்திலே வந்தவள் அன்னா. அப்படின்னா தாவீதினுடைய வழிமரபு. இவரும் கலிலேயர். எனவே இந்த இருவரும் சந்தித்த அந்த இடம், அந்த கதவு வருங்காலத்தில், பிற்காலத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளை ஏற்பதற்காக சந்தித்த நுழைந்த என்ட்ரன்ஸ், ஆண்டவருடைய ஆசி பெற்றவர்கள். எனவே இவர்கள் சந்தித்த அதை வரலாற்றினுடைய சந்திப்பு என்பதை la quale Gesù avrebbe fatto il suo ingresso nella città santa la domenica delle Palme. குருத்து ஞாயிறு அன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு நுழைந்த அந்த நுழைவாயில் ஆக இயேசுவினுடைய தாத்தா பாட்டி, அன்னை மரியாவினுடைய பெற்றோர்கள், அவர்கள் வழியாக அன்னை மரியா வரப்போகிறார். அன்னை மரியா வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கப் போகிறார். இயேசுவே ஒரு மெஸ்ஸியா. எனவே இது ஒரு இறைவாக்கு என்பதை அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த இடத்தில்தான், இந்த நுழைவாயில்தான் இவர்கள் இருவரும் தங்களுடைய சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை தழுவி பகிர்ந்து கொண்டார்கள். இந்த நுழைவாயில்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மெர்சியாவாக இந்த உலகத்தை மீட்பதற்காக, இந்த உலகத்தினுடைய பாடுகளை சுமந்து கொண்டு சிலுவையிலே தன்னுடைய கல்வாரி பலி ஏற்பதற்காக இந்த நுழைவாயில் வழியாக செல்கின்றார். ஆக மெஸ்ஸியாவினுடைய பிறப்பானது இந்த நுழைவாயிலே தீர்மானிக்கப்படுகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை மீட்பதற்காக அந்த பிறப்பு என்பதை வரலாற்று அறிஞர்கள் பிறகு இயேசுவினுடைய அந்த குருத்து ஞாயிறு நுழைவாயிலே சொல்லுகின்றார்கள். ஆக அன்னை மரியாவினுடைய பெற்றோர்களுடைய விழாவை நாம் கொண்டாடினாலும், அன்னை மரியாவினுடைய பெற்றோர்களுடைய அவர்களுடைய சந்திப்பிலும் ஒரு இறைவாக்கு இங்கே நிறைவேறுகிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக அன்னை மரியாவினுடைய உருவாகுதல், அமல உற்பவி. நாம் விழாவை கொண்டாடுகின்றோம் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி. இந்த அமல உற்பவி என்பது ஜென்ம பாவம் இல்லாமல் அன்னை மரியா கருத்தரித்தாள். பாவமே இல்லாமல் கருத்தரித்தாள். காரணம் என்னவென்றால்,
அவள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெறப்போகிறாள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெஸ்ஸியா அவளிடமிருந்து வரப்போகிறார். எனவே அன்னை மரியாவின் பிறப்பே ஒரு பாவமில்லாத ஒரு பிறப்பு, ஒரு அமிழ்ப உற்பவி என்பதற்கு இன்னொரு கருத்து என்னவென்றால், 40 நாட்களும் 40 இரவும் மலைப்பகுதியிலே தங்கி கண்ணீரோடும் ஜெபத்தோடும் நோன்போடும் அங்கே சக்கரியா சுக்கின் அங்கே அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். சுவைக்கின் இல்லாத நேரத்திலே இறைத்தூதர் சொல்ல அன்னை கன்னிமரியா அண்ணா வயிற்றிலே உருவாகிறார். ஆக மரியாவினுடைய அந்த உருவாதலும் அன்னை மரியா தாயின் கருவிலே உருவானதும் கடவுளுடைய அருளால் நிகழ்ந்துள்ளது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் வானதூதர் அறிவிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பும் கடவுளுடைய அருளால் நிகழ்ந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் இங்கு இன்னொருடைய நிகழ்வையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னொரு காரியம் என்னவென்றால், அன்னை மரியாவினுடைய பெற்றோர்களான சுவைக்கின் அண்ணாவினுடைய அப்பா பேரு ஆக்கர். அவர்களுக்கு பிறந்தவர் எஸ்மேரியா. எஸ்மேரியாவும் அண்ணாவும் சகோதரிகள். இந்த எஸ்மேரியா யார் என்றால் எலிசபெத்துடைய அம்மா. எலிசபெத்துடைய மகன் யார்? திருமுழுக்கு யோவான். ஆக ஒரு வழியில் இயேசுவுக்கும் சுவைக்கினும் அண்ணாலும் தாத்தா பாட்டி, திருமுழுக்கு யோவானுக்கும் சுவைக்கின் அண்ணாலும் தாத்தா பாட்டி. ஆக அண்ணாவும் எஸ்மேரியாவும் சகோதரிகள். திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பும் வயதான காலத்தில் வந்தது, கடவுளுடைய அருளால் நிகழ்ந்தது. எலிசபெத்துக்கு கடவுளுடைய அருளால் கிடைத்தது. அன்னை மரியாவினுடைய பிறப்பும் கடவுளுடைய அருளால் நிகழ்ந்தது. ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பும் கடவுளுடைய அருளால் நிகழ்ந்தது. ஆக சுவைக்கின் அண்ணாவுடைய விழாவை நாம் இங்கு கொண்டாடுகின்ற நேரத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசி, நாம் பெறுகின்ற இந்த ஆசி எவ்வாறு இறைவனுடைய அந்த வாக்குறுதியாக நிகழ்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்கின்றோம். ஆக அன்னை மரியாவினுடைய பெற்றோர்கள் அண்ணாவும் சுவைக்கினும் ஆண்டவரால் அவர்கள் ஆசி பெற்றார்கள் என்றாலும், அவர்கள் பெற்ற அந்த ஆசி வலிபலியாக அன்னை மரியாவுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையால் நமக்கும் கிடைத்திருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னொரு காரியம் என்னவென்றால், இந்த 7 என்ற எண் முழுமை என்பது எபிரேயர்களுடைய ஒரு வழக்கமாக இருக்கின்றது, ஒரு முழுமையாக இருக்கின்றது. அந்த 7க்கு அவர்கள் சொல்லுகின்ற விளக்கம், இப்போ நான் இருக்கிறேன் என்றால் நான், என்னுடைய அப்பா அம்மா 2 3 பேர், என்னுடைய அப்பாவோட அப்பா அம்மா 5, அம்மாவோட அப்பா அம்மா 7. எனவே இந்த 7 என்பது முழுமையை குறிக்கின்ற, வளமையை குறிக்கின்ற எபிரேய சொல். இவை எல்லாம் சுவைக்கின் அண்ணாளுடைய அந்த குடும்ப ஆசிலே நிரம்பி இருக்கின்றது. அதனால்தான் அன்னை கன்னிமரியா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தாங்கும் பேற்றினை பெற்றாள் என்று அணிகள் சொல்கின்றார்கள். கடைசியில் தனக்கு 80வது வயதை நெருங்குகின்ற பொழுது அண்ணா இறந்ததாக வரலாறு சொல்லுகிறது. அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, புனித சுவைக்கின் அன்னாளுடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அவர்கள் வயதானவர்களாக இருந்தாலும் தங்களுடைய ஜெபத்தாலும் தங்களுடைய தர்ம காரியங்களாலும் தன்னுடைய சொத்தில் 2 பகுதி, ஒன்று ஏழை எளியவர்களுக்கு, இன்னொன்று கடவுளுக்கு. அதனால்தான் அன்னை கன்னிமரியா 3 வயது ஆன பொழுது அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, சுவைக்கின் தன்னுடைய காணிக்கைகளை எடுத்துக்கொண்டு அவர் ஆலயத்திற்கு செல்லுகின்றார். அவ்வாறு அவர் காணிக்கைகளை ஆலயத்திற்கு எடுத்து செல்லுகின்ற நேரத்தில் கடவுளுடைய அந்த வாக்குறுதிக்கு ஏற்ப 10 செம்மறியாடுகள், 12 வித்தல்லி அப்படின்னா இளங்கன்று, செந்தோ கப்ரத்தி 100 ஆடுகள், இவற்றை காணிக்கையாக கொடுத்து, இவ்வளவு பெரிய காணிக்கைகள் அந்த காலத்தில் கொடுக்க வேண்டும் என்றால் மிக பெரிய பணக்காராக இருந்திருக்க வேண்டும். மரியாவுக்கு 3 வயது நிரம்பிய பொழுது கடவுளுடைய
அந்த வாக்குறுதியை, கடவுளுடைய அந்த காணிக்கையை கொடுப்பதற்காக அவர் ஆலயத்திற்கு செல்லுகின்றார். இவ்வாறு கடவுளால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருந்ததால் இறைவன் அவர்களை ஆஸ்வதித்தார். அதன் மூலமாக அன்னை கன்னிமரியா அமல உற்பவியானார். அன்னை மரியாவின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெசியாவாக உலகிற்கு வந்தார். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் மீட்பராக ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் இதுதான் கடவுளுடைய வாக்குறுதி. எனவே சுவைக்கின் அண்ணாவுடைய விழாவை கொண்ட நேரத்திலே கடந்த 2021ஆம் ஆண்டு நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு குடும்பத்தினுடைய முழுமை பெற்றோர் நம்பர் 7 இல்லையா, குடும்பத்தினுடைய முழுமை தாத்தா பாட்டி. அதனால தான் நாளைக்கு திரு அவையானது தாத்தா பாட்டி தினத்தை கொண்டாடுகின்றது. இவர்கள்தான் பழமை, இவர்கள்தான் பாரம்பரியம், இவர்கள்தான் அறிவு. எனவே நாம் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு தாத்தா பாட்டியை பெற்றிருப்பது என்பது அது கடவுளுடைய அருளை குறிக்கின்றது, குடும்ப பாரம்பரியத்தை குறிக்கின்றது, ஞானத்தை குறிக்கின்றது. எனவே நம்மிடையே இருக்கின்ற வயது வந்தோர்களை, நம்மிடையே இருக்கின்ற வயதான பெற்றோர்களை நாம் போற்றுவோம், அவர்களுக்காக நாம் உதவி செய்வோம், அவர்களை நாம் காப்பாற்றுவோம். அவ்வாறு அவர்களை மதித்து அவர்களை நாம் காப்பாற்றுகின்ற பொழுது சுவைக்கின் அண்ணாவலியாக கடவுளுடைய ஆசி நமக்கு வருகிறது. காரணம், ஆண்டவரால் அவர்கள் ஆசி பெற்றார்கள். நாம் ஆண்டவரால் ஆசிர் பெற நம்முடைய பெற்றோர்களையும் தாத்தா பாட்டியும் போற்றுவோம் என்ற சிந்தனையில் தொடர்ந்து இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன், தரணி ஆளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன், தரணி ஆளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். பலியாகவே, ஜீவ பலியாகவே, பலியாகவே, ஜீவ பலியாகவே, உள்ளதெல்லாம் அவரின் பாதம் விரும்பி நான் தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன், தரணி ஆளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன், தரணி ஆளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். சகோதர சகோதரி, இன்றைய கூடியதுமான பலி எல்லாம் தந்தைகளை கற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் இறை பற்றோடு அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். ஆபிரகாமுக்கும் அவர்தம் பலி மரபணுக்கும் வாக்களித்த ஆசியில் நாங்கள் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் முது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்க பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூர் புனிதர் அனைவரோடு நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றிய களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமா எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினைவு கூர்ந்து வாழ்வரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தோர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டிய எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியா ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றோம். திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே, எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். விருந்துக்கு வந்து பாருங்கள், வாழ்வினை மாற்றிடும் சுவைக்கு பாருங்கள். அல்ல அல்ல குறையாத அன்பின் தாகம் தனியாத
இன்றும் இன்றும் மறையாது நம்மை விட்டு விலகாது. அல்ல அல்ல குறையாது அன்பின் தாகம் தனியாது இன்றும் இன்றும் மறையாது நம்மை விட்டு விலகாது. வாடக விருந்துக்கு வந்து பாருங்கள், வாழ்வினை மாற்றிடும் சுவைக்கு பாருங்கள். அறுசுவை உணவினை அடிக்கடி உண்ணும் நீங்கள் இறைவனின் உடலை உண்ண வாருங்கள். இறைவனின் உடலை உண்ண வாருங்கள். மன்னாவை உண்டதால் கானான் தேசம் நுழைந்தனர், மோட்சம் சேர அழியா உணவு உண்ண வாருங்கள். மோட்சம் சேர அழியா உணவு உண்ண வாருங்கள். தன்னையே கொடுத்தவர் நமக்காக உடைந்தவர் வாழ வைக்க அழைக்கிறார் வாருங்கள். தன்னையே கொடுத்தவர் நமக்காக உடைந்தவர் வாழ வைக்க அழைக்கிறார் வாருங்கள். அன்புநீதி சமுதாயம் படைத்திடுவோம் நாம் அவர் வழி நாடும் வாழ்ந்திடுவோம். அன்புநீதி சமுதாயம் படைத்திடுவோம் நாம் அவர் வழி நாடும் வாழ்ந்திடுவோம். வாடக விருந்துக்கு வந்து பாருங்கள், வாழ்வினை மாற்றிடும் சுவைக்கு பாருங்கள். வாடக விருந்துக்கு வந்து பாருங்கள், வாழ்வினை மாற்றிடும் சுவைக்கு பாருங்கள். மன்றாடுவோமாக. இறைவா, வியப்புக்குரிய அருள் அடையாளத்தால் மனிதரிடமிருந்து புது பிறப்பு அடையும் பொருட்டு ஒரே திருமகன் மனிதரிடமிருந்து பிறக்க திருவுலமானீரே. இவ்வாறு பிள்ளைகளுக்கு உரிய உணவாழ்ந்து பெற்ற எங்களுக்கு உமது கனிவிறக்கத்தால் சொந்த மக்களுக்குரிய மண்ணலையை தந்து நாங்கள் புனிதமடைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி.
சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் செல்வோம். என்னை அனுப்பியவரின் தொழிலை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திருவிழா நடத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ அவர்களும் எங்கள் ஆயர் சகாயராஜ் மற்றும் பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தைகள் சோதரர் அனைவரும் தம் பணியில் உமது ஆட்சிக்காகவும் அன்னையின் புகழுக்காக உழைத்து உடலுள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தலத்தின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் ஆட்சிக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசிர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படையை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழி நடத்திட தியாக உலத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திரு பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரை நாடி திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆண்முடன் நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலையை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தெரிந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Let us in a special way remember our brethren who are taking part with faith in the Sacred Liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now in silence, let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டு கனிவாக செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் புரிடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதே. புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியா உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னை,
இப்பேராலயத்தில் குடியிருக்கும் புத்தகர் மற்றும் இணையதளம் சமூக ஊழங்கு வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதி. இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பார்க்கால பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாதவரை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கியனின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதா. May Jesus touch you and heal you through the loving hands of dear mother, Our Lady of Valangan. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். அருள்நிறை மரியே அம்மா, ஆண்டவன் தாயே அம்மா. அருள்நிறை மரியே அம்மா, ஆண்டவன் தாயே அம்மா. அடைக்கலம் நீயே நாடி வந்தோமே, அடைக்கலம் நீயே நாடி வந்தோமே. அன்பான எம்மை ஆதரிப்பாயே. அருள்நிறை மரியே அம்மா, ஆண்டவன் தாயே அம்மா. உன்னத இறைவன் உன் கரம் தவழ்ந்தார், புன்னகையோடு நீ அவர் பணி புரிந்தார். உன்னத இறைவன் உன் கரம் தவழ்ந்தார், புன்னகையோடு நீ அவர் பணி புரிந்தார். இறையருளின் உயர்நிலையை அடைந்தவர் நீயே, இறையாவின் ஆலயமாய் திகழ்ந்ததுள்ளே. இறையருளின் உயர்நிலையை அடைந்தவர்